நபிமார்களிடம் அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தபோது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதன்மைப்படுத்தினார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊரான மக்கா நகர் மீது அல்லாஹ் சத்தியம் செய்தார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூமியின் கஜானங்களின் சாவியை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அச்சத்தை எதிரிகளிடம் ஏற்படுத்தினார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலாவை பிளந்து காட்டி அற்புதம் செய்தார்கள். கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டால் நீங்கள் அவர்களை தான் காண்கிறீர்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டை சிறந்த நூற்றாண்டா அல்லாஹ் ஆக்கினான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பின்னால் நடப்பது தெரியும்படி அல்லாஹ் ஆக்கினான். எல்லா வேதங்களும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகையே கூறப்பட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி ஆவார்கள். மூமின்களுக்கு தங்கள் உயிரை விட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலாளராக ஆக்கியிருக்கின்றார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர், அல்லாஹ்விற்கு வழிபட்டவர் ஆவார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரலுக்கு மேல் யாரும் குரலை உயர்த்தி பேசக்கூடாது. கௌசர் என்னும் தடாகத்தை அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மர்மையில் வழங்குவான். போரில் கலிமத் பொருள்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி கொடுத்தார். பூமி முழுவதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். மர்மையில் சொர்க்கத்திற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே பரிந்துரை செய்ய இயலும். முதலாக சொர்க்கத்தில் நுழைபவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.